நான் எவ்வளோ பெரிய படம் பண்ண தெரியுமா, அன்னைக்கு என்னுடைய முதல் படம் எவ்வளோ பெரிய ஹிட் தெரியுமா அப்படின்னு கோவப்பட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லை சார். அதுக்கான தகுதியே நமக்கு கிடையாது. இன்னைக்கு என்னால் பண்ண முடியும்னு சொல்லும்போது அவங்க நிராகரிக்கும் போது எப்படி இருக்கு? என்னுடைய வெற்றி இங்கே நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுக்கும்னு எனக்கு தெரியும். பணம்ன்றது வந்து அவசியம். அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் அது தேவைப்படுது. அது இருந்தால் இங்கே பல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும். நான் ரொம்ப கேப் விட்டு பட மாட்டேன்னு முத்துக்கு தெரியும். நான் இப்படிலாம் இருந்தேன்னு தெரியும். நான் போகும்போதும் முத்து வந்து குடிச்சிட்டு இருக்கிற டைம் தான். 75,000 ரூபாய்க்கு சைன் பண்ணிவிட்டு 5,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அந்த 70,000 ரூபாய் வச்சுங்க அப்படின்னு கொடுத்தாரு. வெளியே டக்குன்னு வர முடியல நாகராஜனால. இதுலேருந்து வர்றது ரொம்ப சிரமம். எப்படி நீங்கள்லாம் 1,4 லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கு 25 ரூபா கம்மியான 4 வரி வராது. நீயா போட்டுக்க வேண்டியதான். ஆனால் அவங்க வந்து அரசு கவிஞராக இருக்கும். காசுக்கு தகுந்த மாதிரி தான் வரிகள் வரும். காசு விலை வருதா வரிகள் அந்த மாதிரி வரும். காசு ஜாஸ்தியாக இருந்தால் வரிகள் வரும். ஸ்கூல்ல, வீட்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல, டூர்ல இப்படி எங்க வேணாலும் சாப்பிடலாம். லயன் மியூஸ்லி. நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம். அது என்னன்னா நான் என்ன நினைப்பேன்னா அந்த மாதிரி எல்லாம் ஈஸியாக லைஃப்ல நடந்ததுனால தானோ என்னவோ தெரியல. நான் வந்து கிடைச்ச ஒரு விஷயத்த ஈஸியாக கொண்டு போய் தொலைச்சிட்டேன். தினம்தோறும் பண்ணுறீங்க சார். அதுக்கப்புறம் பெரிய ஹிட்டு நிறைய ஹீரோக்கள் உங்களை கேட்டு கதை கேட்குறாங்க, நீங்கள் நரேட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. குடினால அது உங்களுடைய மது பழக்கத்தினால அது தள்ளி போகுது. திருப்பி இப்போ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறிடுறீங்க. குடிப்பழக்கம் நிப்பாட்டியாச்சு. இப்போ நீங்கள் நான் கரெக்டான ஆளாக தான் இருக்கேன், இப்போ நான் சினிமா பண்ணுறேன்னு சொன்னப்போ ஏற்கனவே மதித்த ஆட்கள் இல்லை இப்போ நீங்கள் நிராகரிக்கப்படும் போது எப்படி சார் இருக்குது? கஷ்டமாக தான் சார் இருக்கும். அதை நம்ம ரொம்ப ஈஸியாக தான் சார் எடுத்துக்கணும். ஏன்னா இப்படி யாருமே வந்து ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப தவறானவங்களே கிடையாது. நான் சந்தித்த வரைக்கும் 100க்கு 98 பேர் ரொம்ப நல்லவங்களாகவே இருக்காங்க. நான் இன்றைக்கி மறுபடியும் இப்படி எஃபர்ட் போட்டு வரும்போது தோணியிருக்கா சார் இப்படி நினைக்கும் போது நான் எவ்வளோ பெரிய படம் பண்ண தெரியுமா, அன்னைக்கு என்னுடைய முதல் படம் எவ்வளோ பெரிய ஹிட்டு தெரியுமா அப்படின்னு கோவப்பட்டிருக்கீங்களா? இல்லவே இல்லை சார். அதுக்கான தகுதியே நமக்கு கிடையாது சார். இதை விட பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்தவங்களாம் இங்கே இருக்கா சார் நிறைய பேர். நமக்கு முன்னாடி கொடுத்தா பாலச்சந்தர் சாரோட ஒரு 2-3 படங்கள், பாரதி ராஜாவோட 2-3 படங்கள், டைரக்டர் மகேந்திரன் சாரோட 2-3 படங்கள், இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக யோசிச்சு பார்த்துட்டிங்கன்னா அந்த சினிமாவில் இருக்கலாமா வேண்டாமெல்லாம் தோணிடும். கிழிச்சிட்டு போயிட்டான் சார் நிறைய. அதாவது நீங்கள்லாம் வந்து நம்மளால் சில விஷயத்த பேனா பிடிச்சி எழுதும்போது நமக்கு முன்னோடி இருக்காங்க இல்லையா. நம்ம நேற்று கூட படம் பார்த்துருப்போம். நேற்று ஒரு படம் பார்த்தோம். இப்போ அந்த இப்போ கூட இந்த படம் சார் மகாராஜா, நிறைய படங்கள் பார்க்குறோம், நல்லா இருக்கு பார்க்குறோம். ஆனால் எப்போவும் பார்த்த சில இது பார்ப்போம் விடுவோம், அடுத்த இன்னொரு படம் வரும் பார்ப்போம். ஆனால் சில படங்கள் இருக்குல்ல சார், முன்னாடி பண்ண சார் பண்ண பாகியராஜ், இப்போ நம்ம கேபி சார் பண்ண படங்கள், ஒரு வேறு சில ஆளுங்க முன்னாடி பண்ண படங்கள் இருக்குல்ல சார், அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நம்ம ஒரு நல்ல சீன் எழுதுக்கு பேப்பர் பிடிச்சி எழுத ஆரம்பித்தா அதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு என்னன்னா எப்படா எழுதினார் அவர், எப்படி இது பண்ணாருன்னா இன்னும் மிராக்கிளாக இருக்குது சார். சமீபத்தில் பார்த்த படங்கள்லாம் விட அவனும் பண்ணியிருக்கான் சார் முன்னோடிகள்லாம். கண்டிப்பாக அப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணியிருக்கானுங்க சார். அப்படி இன்னைக்கு சொல்கிறோம், இன்னைக்கு அட்வான்ஸாக நம்ம டெக்னிக்கல் வைஸ் நிறைய வளர்ந்துருக்கோம் சார். ஒரே நேரத்தில் 8 கேமரா ஓடும், நிறைய பண்ணிட்டோம் எல்லாமே. ஆனால் சோல் இருக்குல்ல சார், எழுத்து இன்னைக்கு இல்லைன்னா சொல்ல சார். இப்போவும் சொன்னேன் ஜெய்வி மாதிரி படங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி அறுக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் வேறு நிறைய விஷயங்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நிறைய அவ்வளோ பண்ணிட்டு போயிருக்காங்க சார். அவ்வளோ பண்ணிட்டானுங்க, அவ்வளோ எழுதியிருக்காங்க. நிறைய லெஜண்டரி இயக்குனர்ஸ் கண்டிப்பாக அவங்களுடைய படங்கள்லாம் காலத்தை தாண்டி நிற்கிறது, அதில் மாற்றம் இல்லை. ஒரு அறிமுக இயக்குனராக படுற கஷ்டம் வேறு. நீங்கள் ஏற்கனவே ஒரு ஹிட்டு கொடுத்துட்டீங்க, கொஞ்ச நாள் கழித்து திருப்பி வரும்போது உங்கள் மது பழக்கம் பிரச்சனை அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் ஃபிட்டாக இருக்கேன், இன்றைக்கி என்னால் பண்ண முடியும்னு சொல்லும்போது அவங்க நிராகரிக்கும் போது எப்படி இருக்குது? நிராகரிக்கும் போது அதை நம்ம ஈஸியாக தான் சார் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எது இல்லாமல் இருந்தால் ஈஸியாக நடந்திருக்கும். நம்ம இப்போ என்ன நினைக்கிறோன்னா நமக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது, நாளைக்கு ரொம்ப கூடுதல் பொறுப்பு இருக்குது. இந்த படம் வந்து ஒரு 3 ரூபாவில் பண்ணால் கூட இந்த படம் நாளைக்கு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணணும், இது பண்ணுறதுக்கு இதில் எல்லாம் இருக்கா. இந்த படம் நமக்கு என்ன வேணாலும் கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணிடுவோம், மறுபடியும் தேட்டருக்கு கொண்டு வந்துடும், ரிலீஸ் ஆகிடும், எல்லாமே ஆர்டிஸ்ட் தான் வந்துடும். ஆனால் அந்த முதல் ஷோ பார்க்கும்போது 20 நிமிஷம் படம் ஓடும் இல்லையா தேட்டரில், அந்த 20 நிமிஷத்துக்கு நடுவில் ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும்ல, அதை நீங்கள் பண்ணிவிடு. அது ஒன்று தான் இந்த எல்லா இடைவெளியவும் எல்லா பிரச்சனையவும் நீ நாளைக்கு வந்து வேறு நிறைய பேரோட தோல்வியவும் இந்த படம் சரி பண்ணும். என்னுடைய வெற்றி இங்கே நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுக்குன்னு எனக்கு தெரியும். என்ன மாதிரி குடித்தவன் இல்லை, வாழ்க்கையில் நிறைய விழுந்தவன் இருக்கான், குடிக்காமல் விழுந்தவன்லாம் அங்கே நிறைய பேர் இருக்கான் சார். நம்மளாவது குடிச்சிட்டு விழுந்தோம். இங்கே எந்த கெட்ட விளக்கமும் இல்லாமல் சினிமாவில் படமே எடுக்காமல் விழுந்து கிடக்கிறவன் ஒரு லட்சம் நாகப்பட்டவர் இருக்கான். அவனுக்குலாம் இங்கே பார்க்கும்போது என்னடா நாகராஜ் பாடுறான், 22 வருஷம் ஒரு நாள் குடிச்சிட்டே இருந்தாலும் போனால் எழுதுனா முறை ஐடியாவே இல்லைன்னா
ஒருமே இல்லை அப்படி விழுந்துட்டேன் வந்து என்ன இப்படி இருக்கு படம் அப்படின்னா நீங்கள் அப்பன்னே அப்படி சொல்லலாம் அப்பன்னே இந்த மாதிரி இருந்து எந்திரிச்சு வந்திருக்கானா நம்மளாம் என்னடா ஒரு பேர் பேப்பர் வாங்கிட்டு வாடா எழுதுவோம் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா அந்த மேஜிக் நடக்கும். ஓகே, பட் நான் அதான் நினைக்கிறேன் என்னோட வெற்றி வேற நிறைய பேருக்கு கொஞ்சம் உசுப்பி எந்திரிக்க வைக்கும். மத்தாப்பு ஆடி லான்ச்சில் நான் முத்துக்குமார் சார் வந்து உங்களை பற்றி பேசினது இன்னும் நினைவு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நான் முத்துக்குமாரோட உங்களுடைய நினைவு எப்படி? நான் முத்துக்குமார் என்ன சார் சொல்கிறது, ரொம்ப ரொம்ப நல்ல மனிதன். நான் சந்தித்த ஒரு மனுஷங்களில் மிக உன்னதமான மனிதர் ஃபஸ்ட்டு. ஒரு எப்பவும் அந்த காலகட்டத்திலையும் எல்லா காலகட்டத்திலையும். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா சார், இப்போது நம்ம பைசா வச்சு சொல்கிறோன்றதுக்காக சொல்ல வரல. பட் இந்த உலகம் வந்து அதை நோக்கி தான் நான் ட்ராவல் பண்ணிட்டு இப்போ நான் இருக்கிறேன் வீட்டுங்களே கூட இனிமேல் கிளம்பி வரும்போது கூட வீட்டில் வந்து உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம். டக்குன்ட்டு வந்துட்டு அப்பா ஒரு ஒரு 500 கொடுத்துட்டு போங்கப்பா, காசு டார்ச்சர் பண்ணாதே சும்மா தேவலாம் அப்படின்னு சொல்கிறது பதில் இல்லைன்னா 500 ஒரு 1000 வச்சுக்கொண்டு கொடுத்தா ஐயோ அப்படியா ஐயோ 500 சந்தோஷப்படுவாங்க இல்லையா. இங்கே யாரையும் தப்பு சொல்ல வரல, பணம் இங்கே எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு சந்தோஷத்தை, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனையை சரி பண்ண பணம்ன்றது வந்து அவசியம். அன்னைக்கும் இன்னைக்கும் அது தேவைப்படுது. அது இருந்தால் இங்கே பல விஷயங்கள் ஈஸியாக நடக்கும் எல்லா இடங்கள்லையுமே, வீடுங்களில் ரோடுங்களில் எல்லா இடத்துலையும். அதுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்குது. அதை வச்சுட்டு நகர்வு எல்லாமே இல்லையா. 1000 கோடி சம்பாதிச்சவங்க கூட அடுத்தால இன்னும் ஒரு 1000 கோடி எங்கேயாவது சம்பாதிக்க முடியுமா? இன்னும் 2 லட்சத்தையாவது வாங்கி போடு, ஏமாத்தினா பரவாயில்ல, அவன் வேலை எடுத்தால் நமக்கு இன்னும் 2 லட்சம் வாங்கி போடுறா அப்படின்ற கண்டிஷன் இருக்குது இல்லையா. அப்படி இருக்கும்போது முத்துமாரி மனிதர்கள் வந்து வெறும் வார்த்தையில் இல்லைங்க. நான் வந்து என்னன்னா, நான் ரொம்ப கேப் விட்டு பட மாட்டேன்னு முத்துக்கு தெரியும், நான் இப்படிலாம் இருந்தேன்னு தெரியும். நான் போகும்போதும் முத்து வந்து குடிச்சிட்டு இருக்கிற டைம் தான், முத்து குடிச்சு தான் இருப்பார் அப்போவும். ஆனால் நான் போயிட்டு அந்த பாட்டுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு 75,000 காசு 75,000 காசு கொடுக்குறாங்க எனக்கு ப்ரொடியூசர். அவருக்கு 75,000 கொடுத்துங்கன்ட்டு நான் அந்த 75,000 கொண்டு போய் முத்திட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். முத்து இதில் ஒரு வவுச்சரில் சைன் பண்ணுங்கள், 15,000 ஒரு பாட்டுக்கு 5 பாடி 75,000 கொடுத்தேன். நீங்கள் செலவு காசு வச்சுருக்கீங்களா? நான் வச்சுருக்கேன். அவனுக்கு எனக்கு என்ன பெருசு காசு இருக்குன்னா அவ்வளோதான் இருக்கும், ஒரு 5,000 2,000 3,000 அப்படி தான் இருக்கும். அதனால ஒரு காசு வச்சுருக்கீங்களா? இல்லை எங்கிட்ட காசு இருக்கா? அதெல்லாம் தேவையெல்லாம் பண்ணிட்டு கூடாது. ஒரு 5,000 அதுலேருந்து எடுத்தார். 5,000 எடுத்து வச்சுட்டு 75,000 சைன் பண்ணுறாரு. 75,000 சைன் பண்ணிவிட்டு 5,000 எடுத்துக்கிட்டு அந்த 70,000 வச்சுங்க அப்படின்னு கொடுத்தாரு. இல்லை முத்து சும்மா நான் வச்சுங்கன்ட்டு அப்புறம் நான் வச்சுக்கேன் நீங்கள் வச்சுங்க, தேவையில்லாமல் டைலாக் பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த 70,000 வைங்க. அதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு 75,000 உங்களுக்கு படத்துக்கு சம்பளம் கொடுக்குறேன், உங்களுக்கு காசு இருக்கா இருக்காது, அதெல்லாம் பிளான்லாம் இல்லை. அந்த நேரத்தில் 5,000 கொடுங்க, சும்மாலாம் எழுத முடியாது பாட்டு அப்படின்ட்டு, சும்மாலாம் எழுத முடியாது பாட்டு அப்படின்ட்டு 5,000 எடுத்து வச்சுக்கிட்டு 70,000 கையில் கொடுத்துட்டு 75,000 சைன் பண்ணி இது வந்து செய்யணும் இல்லைங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தெரிஞ்சு உங்களுக்கு கொடுக்கணும். தெரியும் அவருக்கு இல்லையா, செய்யணும் இல்லை. 70,000 எடுத்துகிட்டு 5,000 தருவாங்க அதிகபட்சம் போனால். 5,000 வச்சுக்கிறாங்க. 70,000 எனக்கு கொடுத்துட்டு 5,000 75,000 சைன் பண்ணி தரணும்ல. முத்துட்ட ஒரு வேலை 7,5 லட்ச ரூபா இருந்ததுன்னா 50,000 எடுத்துட்டு 7 லட்ச ரூபா எனக்கு கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி நான் ஏன் காசுன்ற சொல்லனா, இங்கே நிறையவே சொல்லலாம். காசு என்னங்க பெரிய அன்பு தாங்க. சொல்கிறவன்ட்ட பாருங்க, 5 ரூபா கேளுங்க, 2,000 கேளுங்க. நீங்கள் கரெக்டாக கேட்பான், எனக்கு இவ்வளோ கொடுத்தேன்னு எனக்கு இவ்வளோ தரணும், தப்புலாம் சொல்ல வரலாம், அப்படி தான் கேட்பான் இல்லையா. அவரே அதெல்லாம் இல்லை. ஆனால் 7,5 லட்ச ரூபா கொடுத்துருந்தா மொத்தம் 50,000 வச்சுட்டு 7 லட்ச ரூபா கொடுத்துருப்பார். ரிட்டனே கிடையாது. அதான் ரிட்டனே கிடையாது. இதெல்லாம் யார் செய்வாங்க அப்படி? அது முத்துட்ட ஒரு தடவை இல்லை, பல தடவை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சொல்லுவார், நான் வெளியே டக்குன்னு வர முடியல நாகராஜ், என்னால் இதிலேருந்து வர்றது ரொம்ப சிரமம். எப்படி நீங்கள்லாம் எனக்கு ஒரு நாள் சொல்லுங்கள் வந்து. ஆனால் பிளான்லாம் கிடையவே செய்யாது. ஒரு நாள் தோணுச்சு, திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, நல்லா மழை பெய்யும் போது அப்படின்ட்டு அந்த விஷயத்த சொல்கிறேன். இதுக்கு எழுதலாம், சூப்பராக இருக்கும் எழுதுனா, அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்படி விட்டேன் அந்த ஏரியா, அந்த லுக் ரொம்ப அழகாக இருக்கும். சொன்னோன்னா சொல்லுங்களேன் சொல்லுங்க. அது ஒரு கதையில் அழகாக பதிவாயிருக்குது. ஓகே ஓகே, ஒரு நல்லா இருக்கும் அந்த இடம். அது அந்த மழை வந்தது நடந்து வந்தது விஷுவலாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் படத்துலையா? இல்லை, வேற இன்னொரு ஸ்கிரிப்டில் வரும். ஓகே ஓகே, ஸ்கிரிப்டில் அது ஒரு போர்ஷனாகவே வரும். ஓகே, அது எப்படி அங்கே அந்த முடிவு அங்கே எடுக்கப்பட்டுச்சு, அந்த விஷுவல், அப்போ மழை பெஞ்சது, நாங்கள் என்ன பண்ணிட்டு அந்த மலையில் தனியாக நடந்து வந்து நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். அதை நாங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும். ஸ்க்ரீனில் பாருங்க, நல்லா இருக்கும். இல்லைன்னா என்னைக்காவது நேரில் உங்களை பார்க்கும்போது இன்டர்வியூ இல்லாமல் சொல்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும். அது வந்து என்னென்னா, அது வந்து அவர் கேட்குறாரு அவ்வளோ நாங்கள் எப்படி அப்படின்ட்டு. நான் அப்புறம் சொன்னேன், இல்லை எனக்கு பிளான்லாம் கிடையாது, ஒரு நாள் திடீர்னு அந்த விஷயத்த சொன்னோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டார். செம்மையாக இருக்குது இது ஒரு எபிசோடு மாதிரி பண்ணுங்க படத்தில், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து பேக்கில் யுவன்கிட்ட சொன்னால் போகிற யுவன் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். அப்படியே அந்த கதைக்குள்ளே அப்படி வராரு அவர். அப்படி ஒன்று அவ்வளோ பிரச்சனை இருக்குது எல்லாமே. அப்படியே நிறைய யுவனில் வந்து இதுக்கு இப்படி எழுதிட்டா நல்லாயிருக்கும், அதை வந்து தனியாக அந்த ஷாட்டு போகும்போது யுவன்கிட்ட சொன்னால் போகிறோம், இதுக்கு ரீதி கிடைங்க வேறு அப்படி இப்படின்ட்டு. அதாங்க அந்த தேடல் தான் முத்து. எழுதுறதுக்கு ரூம் போட்டு அப்படியே உட்காந்து ஓகேவா ஓகே அது எழுதணும்ல சார். ரெண்டாவது சில பேர் சொல்லுவாங்கள்ல, நான் வந்து ஒரு நல்ல கலைஞன், அவர் ஒரு உன்னதமான கலைஞன், அவருடைய பர்சனலை வந்து நம்ம தலையிடக்கூடாதுன்றாங்க.
முத்துவோட பர்சனல் வேறு ஒன்றுமே கிடையாது. முத்து குடிச்சிட்டு இருந்தார். முத்து பர்சனலாக வந்து கெட்டவர் கிடையாது. முத்துட்ட கிட்ட பழக்கம் ஒன்று இருந்தது. முத்து ஒரு நாள் கூட யார் காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, யாருக்கு தொந்தரவு பண்ணதில்லை, காசு கொடுத்தா தான் பாட்டு கொடுப்பேன்னு சொன்னதில்லை. ஏகப்பட்ட காசை விட வராத செக்கு தான் நிறைய இருந்தது அவர்கிட்ட. அப்பவும் யாருக்காவது ஒரு 10 ரூபா எடுத்து கொடுக்கலாமான்னு நினச்சாலும் தான் முத்து. அவருடைய ஒரே ஒரு சந்தோஷம், எப்பாவது ஒரு நாள் சண்டே அன்னைக்கு போயிட்டு அவர் வீட்டில் எல்லாரையும் கூட்டு போய் பீச்சுக்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வருவார தவிர உங்கள் அப்பா மேலே ஒரு பெரிய விழா மனுஷன். பொய்யே சொல்ல மாட்டார். அவ்வளவு நேர்மையான மனிதன் முத்து. நான் சந்தித்த மனிதர்களில் கவிஞர்கள் இன்றைக்கி நம்ம பேர் சொல்ல விரும்பல, நிறைய கவிஞர்களாக இருப்பாங்க. 1.25 லட்ச ரூபாய் கொடுக்கறதுக்கு 25 ரூபா கம்மியான 4 வரி வராது, நீயா போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா அவங்க வந்து அரசு கவிஞராக இருப்பாங்க, பெரிய கவிஞர்லாம் இருப்பாங்க. அந்த காசுக்கு தகுந்த மாதிரி தான் வரிகள் வரும். காசு விலை வருதா வரிகள் அந்த மாதிரி வரும். காசு ஜாஸ்தியாக இருந்தால் வரிகள் வரும். மியூசிக் டேரக்டருக்கு தகுந்த மாதிரி வரிகள் வரும். டைரக்டருக்கு தகுந்த மாதிரி வரிகள் வரும். சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வரிகள் வரதில்லை. இவனுக்கு இது போதும் அப்படின்னு ஒரு உனக்கு நீ அதை இவ்வளோத்துக்கு இது போதும் அப்படி எடை போட்டு விற்கிற ஆள் தான் இல்லையா? அது வந்து அந்த மாதிரி கவிஞர்கள்லாம் பார்க்கும்போது முத்துலாம் கவிதை இல்லை, மாமனிதன் முத்துலாம். Taste the Daily.